ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட அடிப்படை ஓசை 46 நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதன் தொடர்ச்சியாக அந்த 46 வரி வடிவங்களை உபயோகப்படுத்தி பிறக்கிற மற்ற ஓசை வடிவங்களை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் தக்கு ஓன், ஹந்தக்கு ஓன், யோ ஓன் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி சோ ஓன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஓசை வடிவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சோ ஓன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நான் இங்கே எழுதிடுறேன். சோ ஓன் அப்படின்னா நீண்ட ஓசை அல்லது நெடில் ஓசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம தமிழில் நெடில் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இங்கே நெடில் ஓசை அப்படின்னே நான் இங்கே எழுதிடுறேன். ஆல்ரைட். ஸோ ஜப்பானிய நெடில் ஓசைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் தமிழில் எப்படி நெடில் ஓசை இருக்குது அப்படின்றத ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இதை வச்சு நம்ம இந்த ஜாப்பனீஸ் சோனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்போ நம்மளால் இன்னும் எளிமையாக நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ முதல்ல தமிழில் இருக்கிற ஆ வரிசை, அதாவது உயிரெழுத்தில் இருக்கிற நெடில் எழுத்துக்களை நான் முதல்ல இங்கே எழுதுகிறேன். ஸோ இந்த ஐ அண்ட் அபோ விட்டுடலாம். ஏன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அந்த சவுண்ட் கிடையாது அப்படின்றதுனால நம்ம அதை இங்கே பார்க்க வேண்டாம். ஸோ இப்போது உயிர்மெய் எழுத்து குரில் மற்றும் நெடிலையும் ஒரு முறை நான் எழுதி காட்டுறேன். ஸோ இவ்வளோதான் உயிரெழுத்தாக இருக்கட்டும் அல்லது உயிர்மெய்யாக இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு நெடில் ஓசைக்கும் ஒரு வகையான எழுத்துக்களை கொண்டு இல்லைங்களா. அதாவது ஆல உங்களுக்கு சுழிச்சு விடுறோம், ஈல எழுத்து வடிவமே வேறு மாதிரி இருக்குது, ஊவில் ஊ போட்டு அது மேலே லா மாதிரியான ஒரு அமைப்பு எழுதுகிறோம், ஏல நம்ம நீட்டி விடுறோம், ஓல சுழிச்சு விடுறோம். ஸோ அதே மாதிரி இந்த உயிர்மெயிலையும் பார்த்திங்கன்னா துணைக்கால், சுழிச்சு விடுறது அண்ட் கூ வித்தியாசமான வடிவம், இரட்டை கொம்பு, அப்புறம் இரட்டை கொம்போடு ஒரு துணைக்கால் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதவிதமான வடிவம் உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்களா. இதற்கு பதிலாக இன்னொரு வடிவம் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ அதை உங்களால் படிக்க முடியுதா முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வரியை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் சும்மா. ஸோ முதலாவதாக இந்த காலை இக்கு கூட்டல் ஆ இருக்குது, ப்ளஸ் இன்னொரு ஆ இணையுது. ஸோ கா அப்படின்னு மாற்ற முடியும். அதே மாதிரி இக்கு கூட்டல் இ கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் ஊ கூட்டல் ஊ கூ, இக்கு கூட்டல் ஏ கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஓ கூட்டல் ஓ கோ. ஸோ இப்படி நம்மளால் உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக முடியும். ஸோ நம்மளோட தமிழ் மொழியோட எழுத்து சீர்திருத்தத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருந்தது. எதற்காக அப்படின்னா, ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு லாங்குவேஜை நம்ம டிஜிட்டைஸ் பண்ணும் பொழுது. ஸோ அதுக்காக எழுத்து உருக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். டிஜிட்டைஸ் மட்டும் கிடையாது, அந்த காலத்தில் பிரிண்டிங்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இதற்காக செலவானது. பிகாஸ் இந்த கூக்கு ஒரு லெட்டரை உபயோகப்படுத்துவாங்க, இந்த கூவுக்கு இன்னொரு லெட்டரை உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கீயாக இருக்கட்டும், இந்த கீயாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி இந்த ஒற்றை கொம்பு அல்லது இரட்டை கொம்பு அப்படின்றதுக்கெலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்கிறப்போ அந்த ஒரு டைப்ரைட்டிங் சிஸ்டமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி இருக்கிற உயிரெழுத்துக்களையே கூட இணைச்சு
ஒரு நெடில் சத்தத்தை வந்து கொண்டு வர முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் வந்து தமிழ் மொழிக்குமே வந்து இருந்தது. பட் ஆனால் அதை வந்து எடுத்துக்கொள்ளப்படலை. ஸோ இங்கே ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் அதை தான் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை நான் எழுதியிருக்கேன். ஸோ அது எப்படி அப்படின்றத வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்கிற ஆ வரிசையும் கா வரிசையும் இங்கே நான் எழுதி காட்டுறேன். ஆல்ரைட். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் உயிரெழுத்து அதாவது போயின் அப்படின்ற சொல்லப்படுற அந்த 5 எழுத்துக்களையும் எழுதியிருக்கேன். ஷீனில் முதல் வரிசை கா வரிசை மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இப்போது இந்த 2 ஓசையாக இருக்கட்டும், எழுத்து வடிவமாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நெடில் அப்படின்றதும் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஆக்சுவலாக இருக்குது. ஆனால் தனியான எழுத்து வடிவம் வந்து கிடையாது. தனியான எழுத்து வடிவம் கிடையாது. அப்போ எப்படி வந்து இவங்க இந்த நெடிலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிள். ஆக்கு அப்புறம் வந்து ஆ அப்படின்னு வருது இல்லைங்களா, அதனால் வந்து 2 ஆவை அடுத்தடுத்து போட்டு ஆ அப்படின்ற உச்சரிப்பை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஆ கூட்டல் ஆ ஆ, ஈ கூட்டல் ஈ ஈ, ஊ கூட்டல் ஊ ஊ, ஏ கூட்டல் ஏ ஏ, ஓ கூட்டல் ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் கா கி கு கே கோக்கும். ஸோ மறுபடியும் நான் இங்கே எழுதி காட்டுறேன். கா கூட்டல் ஆ கா, கி கூட்டல் இ கி, கு கூட்டல் உ கு, கே கூட்டல் ஏ கே, கோ கூட்டல் ஓ கோ. இப்படி இந்த நீண்ட ஓசைகளது வந்து நெடில் ஓசையை குறிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எழுதி அவங்க வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஆனால் வழக்கம் போலவே இந்த சோவோன்லேயும் சில விதி விலக்குகள் வந்து இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா மொழிக்குமே இந்த மாதிரியான சில விதி விலக்குகள் அல்லது வந்து சில வித்தியாசமான வடிவங்கள் வந்து அமைப்புகள் இதெல்லாம் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆஸ் அ நேட்டிவாக நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இருக்கப்போ அதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து நம்ம மைண்டில் வந்து இருக்கும். ஸோ இன்னொரு மொழி கற்றுக்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே குழப்பமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே ஊ அப்படின்ற ஒரு எழுத்தை வந்து நம்ம பார்த்தோம். ஊன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஊக்கு வந்து ஏன் வந்து ல அப்படின்ற எழுத்தை வந்து ஏன் மேலே போட்டிருக்காங்க? ஸோ இது எப்படி வந்து ஊ அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படுது அப்படின்னு வந்து ஆஸ் அ ஒரு ஃபாரின் நேட்டிவ் ஸ்பீக்கராக தமிழ் கற்றுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அடிப்படையாக வர்ற குழப்பங்கள் தான். ஸோ இதை வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அந்த லாங்குவேஜோட நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கற்றுக்க வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இதை நான் இங்கே ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த ஏ மற்றும் ஓ அப்படின்ற இந்த நெடில் சத்தங்களுக்கு வந்து இவங்க வந்து இன்னொரு எழுத்து வடிவத்தையும் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு ஈன்னு உபயோகப்படுத்துவாங்க, ஓக்கு ஊ வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ நான் இங்கே எழுதி காட்டுறேனே மறுபடியும். ஸோ இப்போ இந்த காவோட நெடில் வரிசையை மட்டும் நான் ஒரு முறை ரோமாஜியில் இங்கே நான் கீழே எழுதுகிறேன். கா கி கு கே கோ. இந்த மேலே வந்து இந்த ஹைஃபன் மாதிரி ஒரு எழுத்துக்கு மேலே போட்டால் அது வந்து நெடில் அப்படின்னு வந்து அர்த்தம். கா கி கு கே கோ. ஸோ இது வந்து இந்த முதல் 2 வடிவங்களை உபயோகப்படுத்துறதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். வேற இந்த வடிவத்தை வந்து கே ஈன்னு வர்றப்போ இப்படி தானே உச்சரிக்கப்படும், கே அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படணும். ஸோ அதே போலவே கோ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவு அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படணும். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கே கோ அப்படின்றதுக்கு வந்து இ அண்ட் ஊ அப்படின்றதையும் வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ இந்த உச்சரிப்பு வந்து ரொம்ப ஸ்லைட்டாக தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை படிங்களேன், இதை நீங்கள் தனியாக நீங்கள் படித்து பாருங்கள். கே கோ கே கோ
ஸோ வந்து இவ்வளவு தான் வந்து வித்தியாசம். ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்க ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்றத வந்து இது புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னும் தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து இது இரண்டையுமே வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ வந்து அது எந்த சொல் அப்படின்றத பொறுத்தும் அது வந்து ஜாப்பனீஸோட ஒரிஜினல் சொல்லா இல்லை இது வந்து சைனீஸ்லேருந்து கடன் வாங்கப்பட்ட சொல்லா அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்து இவை மாறும். பட் இதை வந்து ரொம்ப குழப்பிக்கொள்ள வேண்டாம். கே அப்படின்றதுக்கு வந்து கேய் அப்படின்னு வந்து எழுதுவாங்க. கோ அப்படின்றதுக்கு வந்து கோவு அப்படின்னு வந்து எழுதுவாங்க. படிக்கும்பொழுது நம்ம நெடில் சத்தத்திலேயே படித்தா வந்து போதுமானது. ஸோ இப்போ இந்த சோன் அப்படின்ற வார்த்தையவே நான் இன்னொரு முறை வந்து நான் இங்கே எழுதி காட்டுறேன். அதை வச்சு நம்மளால் வந்து இதை எளிமையாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ சி யோ சோ கிடையாது, சோ அப்படின்றது வந்து நம்ம நேத்திக்கு லெசனில் பார்த்துருப்போம். சோ பட் ஆனால் இங்கே நான் சொல்லும்பொழுது சோன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதாவது நெடில் மேலே ஒரு ஹைஃபன் வரும். ஆனால் இந்த ஊ போடுறது மூலமாக இதை வந்து சோ அப்படின்னு வந்து படிக்க முடியும். இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து சோ, இந்த ஊ ஆட் ஆகிறது மூலமாக இது வந்து சோ அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படுது. பிறகு ஓன், சோ ஓன். ஸோ இந்த சோ ஓன் வார்த்தையிலேயே 2 லெசன் உங்களால் பார்க்க முடியும். ஒன்று வந்து யோ ஓனும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் வந்து இன்றைக்கி பார்க்குற சோ ஓனும் உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். காஞ்சியில் ஒரு முறை நான் எழுதி காட்டுறேன். ஸோ இது வந்து சோ, இது வந்து ஓன். ஸோ இந்த சோ அப்படின்ற இந்த காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா லாங் அப்படின்றத வந்து குறிக்கும். தமிழில் வந்து நீண்ட அல்லது நெடில் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் இதை வந்து நெடில் ஓசை, ஓன் அப்படின்றத நம்ம ஓசை அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறதுனால இதை நான் நெடில் ஓசை அப்படின்னே வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். 2 எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் வந்து நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகி அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓகி அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஓ நெடில குறிக்கும், இது வந்து கீ நெடில குறிக்கும். ஓகி, ஓகி அப்படின்னா வந்து பெரிய அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வார்த்தை ஸோ இந்த வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா நேசான், நே நெடில் சான் அப்படின்ற வார்த்தை. ஸோ நேசான் அப்படின்னா வந்து அக்கா அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஏ நெடில் வந்து வந்துச்சுன்னாலே நம்ம வந்து ஆல்வேஸ் இ யூஸ் பண்ணுவோம்னு அர்த்தம் கிடையாது, ஏவுமே உபயோகப்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நே அப்படின்றதையே வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நேசான் அப்படின்னு வந்து நம்ம இதை படிக்கணும். ஸோ நேச்சுரலாக நீங்கள் படிக்கும் பொழுதே உங்களால் இதை வந்து புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஹோப் நான் ரொம்ப வந்து குழப்பலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வேர்ட் மட்டும் நான் எழுதி இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இந்த முதல் எழுத்தானது சே, இன், சே, இ, சென், சே, இப்படி தான் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. சென்சே அப்படின்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், குரு அல்லது வந்து வாத்தியார் அல்லது வந்து ஆசிரியர் அப்படின்றத வந்து குறிக்கும் பொதுவாக. ஸோ இந்த சென்சே அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து சென்சே அப்படின்னே வந்து நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருப்போம். ஆனால் இந்த சே அப்படின்றது இருக்குது இல்லைங்களா, அதாவது சே ஏ வரிசையில் ஈ வந்து இணையும் பொழுது அந்த முதல் வார்த்தையோட நெடிலாவே அது வந்து உச்சரிக்கப்படணும். அதாவது சே அப்படின்னே வந்து உச்சரிக்கப்படணும். சென் சே, சென்சே அப்படின்னு வந்து சொன்னாலே போதுமானது. சென்சே அப்படின்னு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு முறை ரீகலெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி லெசனில் வந்து சோன் அப்படின்னு சொல்லப்படுற நெடில் ஓசை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நெடில் ஓசையானது தனியான எழுத்து வடிவம் வந்து கிடையாது ஜாப்பனீஸ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற போயின் அப்படின்னு சொல்லப்படுற உயிரெழுத்துக்களையே வந்து பின்னொட்டு மாதிரி பின்னாடி இணைச்சு
அதை வந்து நெடிலாக பயன்படுத்துகிற வழக்கம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து இருக்குது. அதில் வந்து ஏ மற்றும் ஓ அப்படின்றதுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. அதாவது ஏ ஓ அப்படின்றதையுமே வந்து நெடிலுக்கு உபயோகப்படுத்துவாங்க, அல்லது இ உ அப்படின்றதையுமே வந்து நெடிலுக்காக உபயோகப்படுத்துவாங்க. இது நேச்சுரலாக நீங்கள் ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுதே உங்களால் வந்து இதை உணர முடியும். ஸோ அதில் பெருசாக வந்து குழப்பிக்கொள்ள தேவையில்லை. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்காக சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் எளிமையாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு எழுத்து வடிவம் இருக்குது, அதாவது டேஷ் மாதிரியான ஒரு எழுத்து வடிவம் வந்து கதகானாவில் அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அதுவும் வந்து நெடில குறிக்கிறதுக்காக பயன்படும். ஸோ இது வந்து கதகானா பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இங்கே ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஒரு சில இடங்களில் வந்து இந்த டேஷ் மாதிரியான இருக்கிற இந்த எழுத்து வடிவத்தையுமே வந்து இவங்க நெடிலுக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்க. இந்த ராமென் ஷாப்ஸ், அதாவது நூடுல்ஸ் ஷாப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ராமென் அப்படின்றத எழுதுறதுக்கு ரா ரா மே இன், அதாவது ஹிரகானாலையுமே இந்த டேஷ் வடிவத்தை வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஜஸ்ட் இந்த ரா அப்படின்ற நெடில் சவுண்டை வந்து கொண்டு வர்றதுக்காக. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வரி வடிவங்கள் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வந்து நிறைய உபயோகப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து சைன் போர்ட்ஸ் அண்ட் வந்து சில ஆர்டிக்கல்ஸ் இல்லைனா வந்து எங்கேயாவது லிட்ரேச்சர் புக்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து குழந்தைங்க புத்தகமாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில எழுத்து வடிவங்கள்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதன் மூலமாக அதோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தது இந்த க வரிசை வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த நெடில்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். அதாவது கிஹோன் ஓனில் இருக்கிற 46 எழுத்துக்களுக்குமே வந்து பொருந்தும். ஸோ அதே போலவே வந்து தக்கு ஓனாக இருக்கட்டும், ஹந்தக்கு ஓனாக இருக்கட்டும், யோ ஓனாக இருக்கட்டும், இவை எல்லாத்துலேயுமே வந்து நெடில் அப்படின்றது வந்து இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம தனியாக கவுண்ட் பண்ணிக்க வேண்டாம். பட் நெடில் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணப்படுது அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதுவே வந்து இந்த லெசனுக்கு போதுமானது. ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு இந்த சோவோனை உபயோகப்படுத்தி வர்ற எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வாசித்து பாருங்கள். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சொக்கு ஓன் அப்படின்னு சொல்லப்படுற இரட்டிப்பு ஓசை அப்படின்னு வந்து ஒரு ஓசை வடிவம் வந்து இருக்குது. அதுக்கும் தமிழுக்கும் வந்து என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.